அண்மையிலே ஒரு செய்தி வந்தது. அது மிக வைரலாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் போய்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். அது முருகப்பெருமான் வடக்கே பிறந்தார், அவர் தெற்கே வழிபடப்படுகிறார் என்றது போல ஒரு வர்ணனையை செய்து கொண்டு ஒரு படம் அங்கே ஆந்திராவிலே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லுகிறார்கள். இது அத்தனையுமே தவறு. அது யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியல, தமிழ் கடவுள்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமான்றது யாருன்னு தெரியல. முருகப்பெருமான் வேற எங்கேயோ பிறந்தாருன்னு சொல்லுவதெல்லாம் பிழையான கருத்துக்கள். அது என்னன்னா, கடவுள் பிறக்க மாட்டார்ன்றது முதல்ல தெரியணும். அவதாரம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. கடவுள் யாரோ ஒரு அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுலாம் பிறக்க மாட்டேன், பிறந்தா அது மாதிரி அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதாரம் அது என்ன பண்ணுன்னா, ஒரு கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் இறங்கி வந்தா அது அவதாரம் பேர். அவனா கீழே, தாரம்னா நீர்த்தாரையாக ஒழுகுதல் அல்லது கீழே இறங்கி வருதல் அர்த்தம். கடவுள் கீழே ஒரு வரலாம், அவரே வந்ததுன்னா அது கடவுள். ஆனா அப்பா அம்மா வயிற்றுல வந்தா அது அவதாரம். இவங்க சொல்லுவது கங்கையில அவர் பிறந்தாருன்னா வடக்க பிறந்துட்டாரு. அவர் பிறந்ததே இல்லையே, பிறந்தாருன்னா கடவுளா அவரு? இதெல்லாம் அது அறிவின்மையான பேச்சுக்கள். அவர் பிறந்ததே இல்லை. அவர் முருகன் அவதாரம் அல்ல. முருகன் என்பவன் கடவுள், பரம்பொருள், சுப்ரீம் என்டைட்டி. அது தெரியாம அதெல்லாம் விதவிதமான தவறான கற்பிதங்கள் எல்லாம் அதோடு சேர்த்து கொச்சைப்படுத்துகிறார்கள், கடவுளையே கொச்சைப்படுத்துகிறார்கள். வடக்கே அவர் பிறந்தார் என்று சொல்லுவதே தவறு. அதாவது கங்கையிலே அந்த சரவண பொய்யிலே அவர் தோன்றினார்னு சொல்லணும். உதித்தார் தான் வருது, உதித்தாங்கு என்றுதான் நம்முடைய இதிலே வருது. சூரியன் உதித்தான்னு நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு இருந்தா என்னைக்கு இருப்பான் அர்த்தம். அது போல உதித்தான் என்று கந்தபுராணம் பேசுகிறது அல்லவா. அதை வச்சு பார்த்தா கங்கையிலே உதித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா தோன்றி காட்டினார், காட்சி அளித்தார் அர்த்தம். தோன்றினார் என்பதற்கும் மற்ற பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கங்கையிலே இருந்ததுன்னா அந்த காலத்துல கங்கை வரையில் மட்டும் இல்ல, வடாது பனிபடி நெடுவரை வழக்கும் தெனாது உருகல் குமரியின் தெற்கும் முழுக்க முழுக்க இந்த இடம் முழுக்க தமிழே இருந்தது என்பது புறநானூறு சொல்லுது 2ஆம் பாட்டு. ஆகவே அந்த இடத்துல கங்கையில பிறந்தாலும் உடனே ஹிந்தி பேசிட்டு பிறந்தாருன்னு தப்பா நினைச்ச கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஹிந்தி பிறந்த பிறகுமா ஹிந்தி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பிறந்ததுன்றாங்க. ஆனா இது அப்படியே கடவுளாச்சு. அதுக்காக காலம் சொல்ல முடியுமா? காலம் சொன்னா கடவுள் அவன். ஆக ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல கங்கையிலே கங்கை தீரம் என்று சொல்லுகிறவர்கள் அந்த இடத்துல கூட யார் இருந்திருப்பாங்க? அது கடவுள் தோன்றினான் அப்படின்னு சொல்லாம தவிர அந்த நேரத்துல தமிழா தான் இருந்தான். அவன் தமிழ் கடவுள் தான். தமிழனுடைய மெய்யெழுத்துக்கள் 18, அவனுடைய கண்கள் 18, அவனுடைய தோள்கள் 12, அவன் உயிரெழுத்து 12. அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பது ஒவ்வொரு அந்த இன வாரியா பிரித்தனா 6, அவனுடைய தலைகள் 6. அவன் நமக்கு ஆறுதலை தருவதற்காக வந்திருக்கிறான். அவனுடைய வினையெல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லி அவன் வேலை எடுத்து வந்திருக்கான். அந்த வேல் பாத்தீங்கன்னா 3 புள்ளி சேர்த்தீங்கன்னா வேல் வரும். அதான் ஆயுதம். அவன் ஆயுதம் எடுத்துக்கிறான். தமிழ் இலக்கணம் அத்தனை அவனுடைய வடிவத்தில் இருக்கிறது. ஆகவே அவனை தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இதை ஆந்திராவில் சேர்த்து விடுவோமா, இதுல சேர்த்து விடலாமா? அந்த காலத்துல ஆந்திராவும் இது கூட இல்லாத காலம். கடவுள் பிறக்கும் போது என்ன இதெல்லாம் மொழி வாரியா பிரிச்சு வச்சாங்க. 1956 பிறகுதான் பிறந்தாரா? இதெல்லாம் அறிவின்மையோட உச்சம். அந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றா, இவர்கள் வடநாட்டுல இன்னைக்கு இருக்கவங்க யாரும் இல்ல, அந்த வடநாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் முருகன் என்ற பெயர் சொல்லி கூட அழைப்ப தெரியாதவர்கள். ஒன்று சுப்பிரமணியன் இல்லாட்டி கார்த்திகேயன். கார்த்திகேயன் தான் அதிக வழக்கு பெறுகிறது. கார்த்திகேயன் என்ற அந்த சொல்லிலே அவங்க வைத்திருக்கிற ஆண்டவனை அந்த கோயிலுக்கே பெண்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கிறவர்கள், அவங்க வணங்குறவர்கள். அவங்க எப்படி அதை போற்றுவார்கள்? ஏன்னா அவன் இளம் பிள்ளை, வாலிபமா இருக்கான், அழகா இருக்கான். அதனால பெண்கள்லாம் அது மயங்கி போய் அவங்ககிட்ட இது பண்ணாங்கன்னா இப்ப பெண்களை பிடிக்கிறவன்ற மாதிரி கடவுளா அது? இது வடநாட்டுல பேசுகிற விஷயங்கள். இத போய் எடுத்து வச்சு கங்கையிலே பிறந்தார். ஆகவே அவர் தமிழ் கடவுளை இதை விட அதிகமா கொச்சப்படுத்த முடியாது. நான் தமிழ் கடவுள் என்பதுக்கு காரணத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு இன்னும் ஆய்வுகள் நிறைய இருக்கின்றன, அதெல்லாம் படிக்க வேண்டும். வெளிநாட்டு ஆய்வுகள் நல்லா செய்யறாங்க. இன்னைக்கு உள்ள உட்காந்து இந்தியாவுக்குள்ள உட்காந்து தப்பா ஆய்வு செய்த கமில் சோலபில் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர்
பெரிய ஆய்வே எடுத்து எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எங்க போய் பாக்குறாங்களா இல்லையா என்னன்னே தெரியாம ஏதோ வாய்க்கு வந்த எதோ ஒன்னா நீங்க எப்படி வேணா பேசலாம். அது அரசியல்ல என்ன வேணா பேசினா யாரும் கவலைப்பட போறதில்ல. ஆனா ஒரு கடவுளை வைத்து இப்படி கொச்சை பண்ணீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வழக்கு போட மாட்டான்ற ஒரு தைரியம் தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே இது ஆனா இந்த வழக்கு இங்க இல்லைனாலும் ஏதோ ஒரு டூம்ஸ் டேல வரும் ஒரு வழக்கு. அதெல்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை சொல்லி அமைகிறேன்.